இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, கடந்த மாதம் முழுவதும் ஏசப்பா எவ்வளோ ஆச்சரியமாய் அதிசயமாய் நம்மை தூக்கி சுமந்து வந்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ பலவீனம், எவ்வளோ நெருக்கம். ஆனாலும் கர்த்தர் நம்மை ஒரு தாய் போல தந்தை போல தேற்றி அழகா ஆற்றி தேற்றி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஏசப்பா எவ்வளவு நல்லவர். பிரியமானவர்களே, அடுத்த ஒரு வந்திருக்கிறோம். எத்தனையோ பேர் மரித்து போனார்கள், எத்தனையோ பேர் இந்த உலகத்தை காணல. ஆனா நமக்கும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஏசப்பா நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து ஒரு மாதத்தை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஏசப்பா என்ற என்ன பேச போறார் அப்படின்ற எதிர்பார்ப்போடு நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்க. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரம் 2:25. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்திலே இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் நிறுத்தி அவரை மட்டும்தான் நான் நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்துல இருக்கிறார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த மாதம் கர்த்தரை எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா இக்கட்டான நேரத்திலும் அவரை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நிறுத்தி அவரை நோக்கி கொள்ளுங்க. நீங்கள் அசைக்கப்படாதபடி, நீங்கள் விழுந்து போகாதபடி அவர் உங்களது வலது பாரிசத்துல நின்று உங்களை நடத்துவார். பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியத்திலும் எவ்வளோ நெருக்கங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், அந்த ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்திலெல்லாம் எவ்வளோ பயங்கரமான பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் தாண்டி வருவதற்கு ஒரு முக்கிய காரணம் கர்த்தரை முன்பதாக நிறுத்தி வைத்திருந்தபடியினால்தான் நாங்கள் அசைக்கப்படவில்லை. கர்த்தர் எங்க கூடவே நின்று எங்களுக்கு துணையாக நின்று இம்மட்டும் இந்த ஊழியத்தை செய்ய அவர் பெல்லை தந்திருக்கிறார். ஒரு தடவை என்னுடைய மாமனார் பாஸ்டர் பால்சன் அவர்களை, இந்த இடத்திலே நீங்கள் ஊழியத்தை செய்யக்கூடாது, நீங்கள் விட்டு வந்த ஊருக்கே திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமான மிரட்டல்கள்லாம் வந்துச்சான். ஆனாலும் எந்த மிரட்டல்களையும் கண்டு பயப்படாமல் ஏசப்பா அழைத்து வந்த ஊழியம், ஏசப்பா தந்த ஊழியம், நான் இந்த இடத்துல மட்டும்தான் நிற்பேன் என்று சொல்லி கர்த்தரை முன்பதாக நிறுத்தி நோக்கி கொண்டிருந்தபடினால்தான் 23 வருடங்கள் ஆகிறது இந்த ஊழியத்தை ஆரம்பித்து. அசைக்கப்படாதபடி, நாங்கள் தகர்ந்து போகாதபடி கர்த்தர் எங்க கூட நிற்கிறார். இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய வளர்ச்சியை கர்த்தர் தந்தார். அந்த மிரட்டல்கள், பல போராட்டங்கள், எதிர்ப்புகளை எல்லாம் நோக்கி இருந்தோம்னா நாங்கள் விழுந்து போயிருப்போம். ஆனால் கர்த்தரை நோக்கி இருந்ததுனாலதான் நாங்கள் அசைக்கப்படவில்லை. ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, பிரச்சனைகளை பார்க்காதீங்க. கர்த்தரை உங்களுக்கு முன்பாக நீங்கள் நிறுத்தி வைத்தால் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை தூக்கி சுமப்பார். எந்த இடத்திலும் நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள், எந்த இடத்திலும் நீங்கள் அவமானம் அடைய மாட்டீர்கள். கர்த்தர் ஒரு நாள் உங்களை தலை குனிய விட மாட்டார், மேன்மையாக வைப்பார். செபிப்போம். நீங்க நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், அவரை மட்டும்தான் நான் பார்க்கிறேன்னு சங்கீதக்காரன் சொல்லி செபிக்கிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. ஏசப்பா, எல்லா சூழ்நிலையிலும் இந்த மாதம் முழுவதும் நீங்க எங்க கூட இருக்கணும், நாங்க அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்களே அப்பா. அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எந்த ஒரு காரியத்திலும் வெட்கப்படக்கூடாது, அவமானப்படக்கூடாது, தலை குனிய கூடாது. கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க, திருமணமாக
வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கடன் பாரம், நெருக்கம், பிரச்சனை, போராட்டத்தோடு இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா நெருக்கங்கள், பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுங்கப்பா. இந்த மாதத்துக்கான தேவைகளை சந்திங்க. பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்க. செய்கிற வேலைகள், வியாபாரங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்கப்பா. நஷ்டங்கள் வரக்கூடாதப்பா, ஏமாற்றங்கள் வரக்கூடாதப்பா. விவசாயங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். ஏசப்பா, படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல விசேஷத்தை, ஞான கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா, ரட்சிக்கப்படாத நபர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். கற்பத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாம் அற்புதம் நடக்கணும். திருமணமாக வேண்டிய பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆசீர்வாதமான திருமணங்கள் நடக்கணும். கர்ப்பவதியா இருக்கிற பிள்ளைகளையும் காத்து கொள்ளுங்க. ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்கப்பா. இந்த நாள் முழுவதும் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களோட பேசியிருக்கிறார். அசைக்கப்பட மாட்டோம். கர்த்தர் நடத்துவார். அவரை மட்டும் முருக பிடிச்சிட்டு நில்லுங்க. உங்க வாழ்க்கையில அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் தூக்கி சுமப்பார். உங்களுக்காக, உங்க ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.